السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن خير حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وآله وسلم وسر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இறுதி தூதர் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நம்மீது கடமையாக்கப்பட்ட ஜும்மாவுடைய அமல்களை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் அனைவரும் அல்லாஹுடைய இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த அமல்களையும் இன்னபிற அமல்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தானோ, தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி காண்பித்து தந்தார்களோ அதன் அடிப்படையில் அமல்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பி ஸரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னி ஃபீ தீனி ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூபி ஸப்பித் கல்பி அலா தீனிக். அல்லாஹும்ம முஸ்ரிப குலூபி ஸர்ரிஃப குலூபினா அலா தாஅத்திக். ரப்பனா லா துஸு குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். اللهم آتي نفسي تقواها وزكيها أنت خير من زكاها أنت وليها ومولاها. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாரத்தில் 6 நாட்களும் இந்த நேரத்தில் லுஹருடைய ஸலாத்தை தொழக்கூடிய நமக்கு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய கருணையின் வெளிப்பாடாக, தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக, தன்னுடைய அருளின் வெளிப்பாடாக வெள்ளிக்கிழமை நாட்களில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த ஜும்மாவை நம் மீது கடமையாக்கி அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று வாழ்ந்த சத்திய சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நபராகவும், அல்லாஹுவை பற்றி, அல்லாஹ் படைத்திருக்கும் சொர்க்கத்தை பற்றி, அல்லாஹ் படைத்திருக்கும் நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நபராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்ட நமக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த ஜும்மாவின் மூலமாக உபதேசத்தை அல்லாஹ் நமக்கு நலவாக நாடுகிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேசக்கூடிய விஷயங்களை அல்லாஹ்வுடைய அடியானாகிய நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்துவதற்கும் செயல்முறைப்படுத்துவதற்கும், என்னுடைய உரையை செவிமடுக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் செவிமடுத்தீர்களோ அதை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்துவதற்கும், எதையெல்லாம் செயல்முறைப்படுத்தி அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் கருணையும் நீங்கள் அடைந்தீர்களோ அதை உங்களுடைய உறவுகளாகிய தாய் தந்தை, உறவினர்கள், சகோதர சகோதரிகள், குடும்பத்தார்கள், நண்பர்கள், சமூகத்தார் மத்தியிலே செயல்முறைப்படுத்த தூண்டக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு பொய் ஒரு பெரும் பாவம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை வாயிலாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் அல்லாஹ் அறிவிக்கிறான். பொய் என்பது நாம் இட்டுக்கட்டக்கூடிய ஒரு செய்தி என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பொய்யினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அனைத்திற்கும் அந்த பொய்யை யார் பேசுகிறாரோ, அந்த பொய் பேசுவதற்கு யார் அதனுடைய காரியங்களை செயல்முறைப்படுத்துகிறாரோ அவருக்குத்தான் அதனுடைய முழு பாவங்களும் வரும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான், உங்கள் முன்னாடி உங்களுக்கு முன்பாக ஒரு ஃபாசிக், ஒரு பாவி ஒரு செய்தியை, ஒரு தகவலை கொண்டு வந்தால் அந்த தகவலை நன்றாக முதலில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த தகவல் உண்மையானதா என்பதை நீங்கள் முதலில் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள். தகவலை அறிந்து கொண்டு அதற்கு பிறகு அந்த தகவலை பற்றிய செய்தியை மக்களிடம் பரப்புவதா வேண்டாமா என்பதை நீங்கள் தீர்மானியுங்கள். அப்படி நீங்கள் தீர்மானிக்காமல் ஒருவன் சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் சமூகத்துக்கு மத்தியிலே பரப்பினீர்கள் என்றால் அந்த செய்தி பொய்யாக இருக்கும் என்றால் அதனுடைய பாவம் அதை பரப்பிய நபருக்கு வந்துவிடும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை வாயிலாக பதிவு செய்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஆத்மாவை படைத்துவிட்டு அந்த ஆத்மாவிற்கு தேவையான உண்மையான ஒரு தகவலை அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வாயிலாக நமக்கு பதிவு செய்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனை நாம் அணுகும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய உடலிலே ஒவ்வொரு உறுப்புகளையும் படைத்திருக்கிறான். அந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் என்னென்ன மகத்துவங்களை கொண்டு அல்லாஹ் படைத்திருக்கிறேன் என்பதையும்
தன்னுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்படி அல்லாஹ் அந்த உறுப்பை பற்றி அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீட்டிற்கு சென்றால் அல்லாஹ்வுடைய கலாமாகிய அல் குர்ஆனை எடுத்துக்கொண்டு இந்த வசனத்தை நாம் படித்து ஆழமாக மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் முதலிலே பதிவு செய்கிறான், வஸ்ஸம்சி வல் உஹாஹா, சூரியன் மீதும் அதன் பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் படைத்த சூரியன் மீதும் சந்திரன் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வல் கமரி இதா தலாஹா, பின்னர் அதனை தொடர்ந்து வரும் சந்திரன் மீது சத்தியமாக. வன்னஹார் இதா ஜல்லாஹா, சூரியனால் பகல் வெளியாகும் போது அதன் மீதும் சத்தியமாக. வஸ்ஸமாஇ வமா பனாஹா, வானத்தின் மீதும் அதை ஒழுங்குற அமைத்திருப்பதன் மீதும் சத்தியமாக. வல் அர்லி வமா தஹாஹா, பூமியின் மீதும் இன்னும் அதை விரித்திருப்பதன் மீதும் சத்தியமாக. வ நஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தான் படைத்த சூரியன் மீது சத்தியம் செய்கிறான், சந்திரன் மீது சத்தியம் செய்கிறான், பகலின் மீது சத்தியம் செய்கிறான், இரவின் மீது சத்தியம் செய்கிறான். இறுதியாக அல்லாஹ் சொல்கிறான், வ நஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, அந்த நஃப்ஸையும் அந்த நஃப்ஸை ஒழுங்குபடுத்தியவன் மீது சத்தியமாக. இப்பொழுது அல்லாஹ் யார் மீது சத்தியம் செய்கிறான்? அல்லாஹ் மீதே அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். இந்த அருமறை குர்ஆன் திருவசனத்தை எடுத்து நாம் எப்பொழுதும் படித்து பார்த்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ் தன் மீது தான் சத்தியம் செய்கிறான் என்றால், அதற்கு பிறகாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை நாம் சிந்திக்கவில்லை என்றால், அதை சிந்தித்து பார்க்கவில்லை என்றால், அதை செயல்முறைப்படுத்தவில்லை என்றால், அதை செயல்முறைப்படுத்தக்கூடிய வடிவத்தில் நாம் கொண்டு வரவில்லை என்றால், நிச்சயமாக நம்முடைய ஆத்மாவிற்கு நாம் பெரும் தீங்கை இழைத்து விடுவோம் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். வ நஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, அந்த நஃப்ஸின் மீதும் அந்த நஃப்ஸை படைத்தவன் மீதும் சத்தியமாக. கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, அதை ஆத்மாவை யார் பரிசுத்தப்படுத்தினாரோ திட்டமாக அவர் வெற்றி அடைந்து விட்டார். அந்த ஆத்மாவை யார் தூய்மைப்படுத்தினாரோ அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார். கது ஹாஃப மன் தஸ்ஸாஹா, அதை ஆனால் எவன் அதை பாவத்தில் புகுத்தினானோ அவன் திட்டமாக தோல்வி அடைந்து விட்டான். அந்த ஆத்மாவை யார் பாவத்தில் புகுத்தினாரோ நிச்சயமாக அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்கிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், நம்முடைய உடம்பிலே அல்லாஹ் நன்மையையும் பாவத்தையும் தீமையையும் பிரித்தறிவிக்கக்கூடியதாக அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய உறுப்புகளில் மகத்தானது ஆத்மா என்பதாக அல்லாஹ் நமக்கு பதிவு செய்கிறான். உலமாக்கள் சொல்வார்கள், பெரிய பெரிய உலமாக்கள் ஹதீஸ்களை வல்லுநர்கள் எல்லாம் சொல்வார்கள், சைத்தானுடைய தீங்கை விட ஆத்மாவுடைய தீங்கு மிகவும் கொடியது என்பதாக சொல்வார்கள். அந்த ஆத்மாவை நாம் அல்லாஹுவை கொண்டு திருப்தி அடைந்தால் மட்டும்தான் அதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் நம்முடைய ஆத்மா எதன் பக்கம் நம்மை அழைக்குமோ அது நன்மையா தீமையா என்பதை உணராமலே நாம் அதில் செயல்பட தொடங்கிவிடுவோம் என்பதைத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் உபதேசம் செய்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சுனன் அபூதாவூத் பாகம் 5 வரக்கூடிய இலக்கம் 4771 ஹதீஸில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆதாரம் இல்லாமல் பிறரை சந்தேகிப்பது குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஆதாரம் இல்லாமல் ஒரு நபரை பற்றி நீங்கள் ஒரு நபரை குறித்து சந்தேகிப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஒரு நபர் எங்கோ சென்று விட்டு வரலாம், கையில் எந்த ஒரு பொருளும் இருக்கலாம், அல்லது ஒரு வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உறவினர்கள் யார் வேண்டும் என்றாலும் வரலாம். அவர் வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நபர் எதற்காக வந்திருப்பார் என்பது நாம் சந்தேகிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கிறார்கள். ஏன் தடை செய்கிறார்கள்? நீங்கள் ஒரு நபரை சந்தேகத்தின் அடிப்படையில் பார்ப்பது பெரும் பொய்யாக மாறிவிடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இஹ்லாஸான எண்ணத்தோடு வாழ்ந்தால்தான் இந்த செயல்களிலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர முடியும். ஆனால் நம் சமூகத்தில் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர இந்த விஷயத்தை எல்லாம் பெரிதாக நாம் எண்ணி பார்ப்பது கிடையாது. அருகாமையில் வீடுக்கு ஒரு நபர் வந்துவிட்டால் அல்லது ஒரு வாகனத்தில் சில நபர்கள் வந்துவிட்டால் பக்கத்தில் வீட்டில் உள்ள எல்லா கதவுகளும் திறக்கப்படும். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர எல்லா வீட்டுடைய கதவுகளும் திறக்கப்பட்டு அங்கு என்ன நடக்கும் என்றால் அந்த வீட்டுக்கு யார் வருகிறார்கள்? எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த குர்ஆன் இந்த ஹதீஸின் வாயிலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அந்த நேரத்தில் நீங்கள் அந்த செயலில் ஈடுபட்டால் நிச்சயமாக நீங்கள் சந்தேகத்திற்குரிய காரியங்களில் ஈடுபட்டால் நீங்கள் பொய்யுரைக்கக்கூடிய நபராக மாறிவிடுவீர்கள். வந்தவுடன் என்ன நடக்கும்? அவர்கள் எந்த நோக்கத்திற்கு வந்தார்கள் என்பது நாம் யாரும் அறிய மாட்டோம். ஆனால் நமக்கு மத்தியில் நாம் பேசிக்கொள்வோம், அவர்கள் இதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள், அவர்கள் இன்ன காரியத்திற்காகத்தான் வந்திருக்கிறார்கள் என்று பேசியவுடன் அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட நமக்கு நியமிக்கப்பட்ட வானவர்கள் நம்முடைய பொய்யை பாவமாக பதிவு செய்கிறார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய அமல்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால், நம்முடைய அமல்கள் மறுமை நாள் வரைக்கும் நமக்கு சேஃபாக அமைய வேண்டும் என்றால், நம்முடைய அமல்கள் மூலமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்
நம்மை சிராத்து பாலத்தை வேகமாக கடக்க வைக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் செய்ய வேண்டிய இந்த பொய்யான சந்தேகங்கள், இந்த பொய்யான வார்த்தைகள், இந்த பொய்யான சிந்தனைகள் இருந்து நாம் மாறினால்தான் நம்மால் தெல்ல தெளிவாக இயல்பான வாழ்க்கையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறை நம்மளால் வாழ முடியும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். மற்றும் இன்னொரு ஹதீஸில் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சுனன் அபூதாவூத் பாகம் 5 வரக்கூடிய 4337வது ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பொய் பேசாதீர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, பெரியவர்களே, இதை நாம் அழகாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பொய் பேசாதீர்கள். பொய்யானது, நீங்கள் பேசக்கூடிய பொய்யானது தீமைக்கு வழிவகுக்கும். பொய் ஒரு காலமும் நன்மைக்கு வழிவகுக்காது. பொய் தீமைக்கு வழிவகுக்கும். அந்த பொய் தீமைக்கு வழிவகுக்கும். ஒருவர் பொய்யே பேசுவார், பொய்யே பேசிக் கொண்டிருப்பார். அதை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் பேசக்கூடிய பொய்யின் காரணமாக அவரை பொய்யர் என்று தன்னுடைய பதிவிலே பதிவு செய்து கொள்வான். நவுது பில்லாஹி மின்ஹா. அதற்கு பிறகு நம்மால் நேர்வழியை அடைய முடியாது. இன்று நாம் சமுதாயத்தில் பார்க்கலாம், இணையதளங்களில் பார்க்கலாம், பொதுத்தளங்களில் பார்க்கலாம், என்றோ பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகளும் தகவல் எல்லாம் இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த சம்பவங்கள் நடந்ததா, நடந்து முடிந்ததா என்று தெரியாது. ஆனால் வாட்ஸ்அப் ஒன்று இலவசமாக கிடைத்த காரணத்தால் சமுதாய மக்கள் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர அதிகமான நபர்கள் அதை பரப்பிக் கொண்டே இருப்பார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தகவல் பொய்யான தகவலாக இருந்ததா என்றால், இருந்திருக்கும் என்றால், நிச்சயமாக அதை யாரெல்லாம் பரப்பினார்களோ அவர்களுக்கு அந்த பாவத்தில் ஒரு பாவத்தை அல்லாஹ் எழுதி கொண்டே இருப்பான். அந்த பொய்யானது எந்த பாவத்தை சென்றடைந்தது என்பதை நாம் அறிய மாட்டோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதை பதிவு செய்து வைத்திருப்பான். அதனுடைய தீமைகள் என்ன என்பதை நம்முடைய கணக்கிலே அல்லாஹ் பதிந்து வைத்திருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன்கள் நாம் பார்க்கவில்லை, நம்மை அவர்கள் பார்க்கவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழியில் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து காண்பிக்கிறார்கள், இன்று என்னுடைய உம்மத்தில் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு கொலைகளிலும் யாருக்கு ஒரு பங்கு இருப்பதாக சொல்கிறார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகனுக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களை நாம் பார்க்கவில்லை, அவர்கள் நம்மை பார்க்கவில்லை. ஆனால் அந்த கொலையை சமுதாயத்திற்கு காட்டி தந்தவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கிறார்கள் என்றால், இன்று சமுதாயத்தில் எத்தனையோ கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. கோடான கோடி கொலைகள் நடந்து முடிந்திருக்கும். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகனுக்கு இது தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் ஒரு பாவத்தின் பக்கம் சென்று விடக்கூடாது, பாவத்திற்கு தலைமை தாங்கி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த சம்பவத்தை நமக்கு பதிவு செய்கிறார்கள் என்றால் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும், இன்று சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கொலைகள் எத்தனை, ஒவ்வொரு நாளும் எத்தனை கொலைகளை சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் நேற்று கூட ஒரு பள்ளி மாணவன் இன்னொரு மாணவனை வெட்டுவதற்காக அருவாளை கொண்டு சென்றிருக்கிறான். பக்கத்தில் அருகாமையில் உள்ள டோனாவூர் என்ற ஒரு ஸ்கூலில் வைத்து நேற்று நடந்த சம்பவம். பள்ளி மாணவன், பள்ளிக்கூடத்தில் கல்வியை கற்கக்கூடிய மாணவனுக்கு எதை பாடமாக காண்பிக்கப்படுகிறது? ஜாதி வெறியை பாடமாக காட்டி அல்லாஹ் பாதுகாத்தான் அந்த சிறுவனை. அப்படி என்றால் நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்யக்கூடிய அனைத்து நபிமொழியின் வாயிலாக நாம் நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசமாக இருந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு ஹதீஸிலே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நாம் எல்லோரும் இயல்பாகவே குழந்தைகளிடத்தில் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர விளையாட்டிற்கு கூட அதிகமான பொய்களை நாம் சொல்வோம். அதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஒரு பொய்யை சொல்லி அந்த காரியத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ் நீங்கள் பொய் பேசியதாக அந்த பாவத்தை பதிவு செய்வான் என்பதற்கு ஒரு நிகழ்வை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இதை அப்துல்லா பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். சுனன் அபூதாவூத் பாகம் 5 வரக்கூடியது 4339 ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். ஒரு நாள் என்னுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அதோடு என்னுடைய மனைவி குழந்தைகளோடு இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு சொன்னால், குழந்தையை பார்த்து சொன்னால், உனக்கு நான் ஒன்றை தருகிறேன் என்பதாக அந்த குழந்தையோடு அந்த தாய் விவாதம் புரிந்தாள். பதில் கூறுகிறார், உனக்கு ஒன்றை நான் தருகிறேன் என்பதாக. குழந்தை கொஞ்ச தூரம் சென்ற பிறகு கடந்து விட்டது. அங்கு அமர்ந்திருந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய குழந்தையை பார்த்து நீ ஒன்று கொடுப்பேன் என்று சொன்னாயே, எதை கொடுப்பதாக சொன்னாய் என்பதாக கேட்கிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு பாடத்தை அந்த பெண்மணிக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். உண்மையிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், நான் தூதராகிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்வியின் களஞ்சியமாகவே நான் பார்த்தேன்.
பள்ளிக்கூடத்தில் பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடசாலைகளாக என்னுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த பெண்ணோடு கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த குழந்தைக்கு ஒன்றை கொடுக்கிறேன் என்று சொன்னாயே, நீ எதை கொடுப்பாய் என்று கேட்டார்கள். அந்த தாய் சொல்கிறாள், நான் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு பேரித்தம்பழத்தை கொடுப்பேன் என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவேளை நீ அந்த குழந்தையிடம் ஒன்று கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பேரித்தம்பழத்தை கொடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக நீ பொய் பேசிய பாவத்தை அல்லாஹ் உன்னுடைய பதிவேட்டில் பதிவு செய்வான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய குழந்தைகளோடு, கணவனோடு, உறவுகளோடு, சமூகத்தோடு எப்படி நாம் பேசுகிறோம், பழகிறோம் என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் ஈமான் கொண்டிருப்பது அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்யும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை. நிச்சயமாக நாம் அனைவரும் அவனை சந்திக்க இருக்கிறோம். அந்த சந்திப்பை பற்றி கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு உரையாடுகிறார்கள். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, எந்த நோக்கத்திற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய்? யா ரசூலல்லாஹ், நரகத்தை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவி நரகத்தை கண்டு அழுது கொண்டிருப்பதை உணர்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்ற பதிலை சொன்னார்கள். பிறகாக தன்னுடைய கணவர் வாயிலிருந்து ஏதாவது ஒரு தகவல் வருமா என்று எதிர்பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எந்த ஒரு தகவலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியும் நம்முடைய தாயுமான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மறுமை நாளில் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பார்ப்பீர்களா யா ரசூலல்லாஹ்? எப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய குடும்பத்தை என்றாவது ஒரு நாள் உறங்கும் முன்பாக, இல்லது விழிக்கும் முன்பாக, அல்லது ஒரு ஜனாசாவை அடக்கும் முன்பாக, அல்லது ஒரு ஜனாசாவை பார்க்கும் போது கூட இந்த சம்பவத்தை நாம் யோசித்து பார்த்திருப்போமா? கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மறுமை நாளில் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பார்ப்பீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, 3 இடங்களில் யாரும் யாரையும் பார்க்க மாட்டார்கள். 3 இடங்களில் யாரும் யாரையும் பார்க்க மாட்டார்கள். முதலாவது இடம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியானுடைய நன்மை தீமையை நிற்கக்கூடிய மீசான் தராசு பக்கத்தில் யாரும் யாரையும் சிந்தித்து பார்க்க மாட்டார்கள். இரண்டாவதாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியானுடைய பதிவேடை கையில் கொடுக்கும் பொழுது, எனக்கு என்னுடைய ரப்புல் ஆலமீன் வலதுகையில் என்னுடைய பதிவேடை தருவானா, இல்லை இடதுகையில் என்னுடைய பதிவேடு கிடைக்குமா, இல்லை எனக்கு முதுகுக்கு பின்பாக அல்லாஹ் என்னுடைய பதிவேடை கொடுப்பானா என்று அந்த அல்லாஹ் தன்னுடைய அடியானுடைய பதிவேடை கொடுக்கும் பொழுது இந்த இரண்டாவது இடத்திலும் யாரும் யாரையும் சிந்திக்க மாட்டார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை தாய்மார்களே, சொல்வது அகிலத்தின் அருள்கொடை அண்ணல் நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கேட்பது நம்முடைய தாயும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியுமாகிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். கேள்வியினுடைய பதிலையும் கேள்வியும் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கு என்று தீர்ப்பளித்த பிறகு அல்லாஹ் நரகத்திற்கு மேலாக சிராத்து பாலத்தை விரிப்பான். அந்த சிராத்து பாலத்திற்கு மேல் நிற்கும் பொழுது யாரும் யாரையும் பார்க்க மாட்டார்கள். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சுன்னா எப்பேற்பட்ட தாயாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்த பிறகும் கூட அந்த நரகத்தை பார்க்காமல் நாம் சொர்க்கம் செல்லக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய சுன்னா. இதை எதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான்? எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல் அஸ்ர், நிச்சயமாக காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதர்கள் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், யாரெல்லாம் நன்மையான காரியங்கள் நல்லமல்கள் செய்து சாலிகான அமல்கள் செய்து நன்மையை ஏவி தீமையை தடுத்து ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து பொறுமையோடு இருக்கிறார்களோ, சத்தியத்தில் அமர்ந்து கொண்டு வத்தவாசௌ பில் ஹக்கி வத்தவாசௌ பிஸ் ஸப்ர், சத்தியத்தில் அமர்ந்து கொண்டு பொறுமையோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை தவிர மற்ற எல்லோரும் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்த நன்மையும் நாம் செய்த தீமையும் நமக்கு அல்லாஹ் தெல்ல தெளிவாக காட்டக்கூடிய இடம்தான் சிராத்து பாலம். இது அல்லாஹ்வுடைய சுன்னாவாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். எத்தனையோ உபதேசங்கள் இன்று வந்து கொண்டிருக்கின்றன. உபதேசம் என்பது பள்ளியில் மட்டும் அமரக்கூடிய சூழ்நிலை இன்றைய நிலைமையில் இல்லை. வாட்ஸ்அப்பின் மூலமாக, ஃபேஸ்புக்கின் மூலமாக அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய கலாமை பற்றி, அல்லாஹுடைய மார்க்கமாகிய இஸ்லாத்தை பற்றி, அல்லாஹ் அனுப்பிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் உள்ள எல்லா நபிமார்களை பற்றிய ஹதீதுகளும் பதிவுகளும் இணையதளங்களில் வந்து கொண்டே இருக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு படிப்பினை நாம் தெளிவடைய வேண்டும் என்பது மட்டும்தான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்,
ஈமான் கொண்ட பிறகு அப்படியே அமர்ந்து விடக்கூடாது என்பதை அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகிறான். ஈமான் கொண்டு விட்டால் நல்லறங்கள் பற்றி விரைந்து செல்லுங்கள், நல்லறங்களை செய்யுங்கள், நன்மையை செய்யுங்கள், நன்மை ஏவுங்கள், நல்ல சிந்தனையோடு வாழுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அந்த சிராத்து பாலத்தை வேகமாக கடக்க முடியும் என்பதை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ தூப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவின் தலைப்பாக பொய் ஒரு பெரும்பாவம் என்ற தலைப்பை அல்லாஹ் வழங்கிய குறுகிய நேரத்தில் அதிகமான தகவல்களை முதல் ஜும்மாவுடைய உரையில் நாம் பார்த்தோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் இன்ஷா அல்லாஹ்வுடைய அருளோடும் கருணையோடும் அவனுடைய பொருத்தத்தோடும் வாழ்ந்து மரணித்து உயர்ந்த சோனத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கு. அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக ஒரு மர்கஸை நிறுவி அதன் மூலமாக சில உள்ளங்களை பயணிக்க வைத்து செயல்பாடு செய்ய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ் தான் நாடிய மக்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். இது அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான், யாருக்கு அல்லாஹ் நலவை நாட விரும்புகிறானோ அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் தன்னுடைய மார்க்கமாகிய இஸ்லாத்தில் அல்லாஹ் விரிவடைய செய்வான் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். சூரத்துல் ஜுமரில் வரக்கூடிய வசனம். யாருக்கு அல்லாஹ் நலவை நாட விரும்புகிறானோ அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் தன்னுடைய மார்க்கமாகிய இஸ்லாத்தின் பக்கம் விரிவடைய செய்வான் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்படி என்றால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான நபர்களாக இருக்கிறோம் என்பதை எல்லா நேரங்களும் நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி என்றால் நாம் பார்க்கக்கூடிய பார்வை நல்ல பார்வையாக இருக்க வேண்டும். நாம் கேட்கக்கூடிய கேள்விகள் நல்ல கேள்விகளாக நமக்கு வர வேண்டும். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். எதற்காக அல்லாஹ் விரும்புகிறான்? ஈமான் கொண்ட ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எல்லாவித அருள்கொடைகளையும் உணர வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆசைப்படுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறை நாம் படித்திருப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் சொர்க்கம் என்று உங்களுக்கு வாக்களித்த பிறகு நீங்கள் கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்குகிறீர்களே அல்லாஹ்வை, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபரியான அமல்கள் செய்வதை அவருடைய மனைவிமார்கள் தான் அறிவார்கள். பள்ளியில் சஹாபாக்கள் சில அமல்களை மட்டும் தான் பார்ப்பார்கள். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்த்த சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபுதன் சக்கூரா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா? இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டுமில்லை, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கும் சேர்த்துதான் அல்லாஹ் இந்த உபதேசத்தை சொல்கிறான். ஏன் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். வெள்ளிக்கிழமை அழகான ஒரு நேரம், அல்லாஹ் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். ஜும்மா, கடமையான ஜும்மாவில் அமர்ந்திருக்கிறோம். வானவர்கள் சூழ நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். அந்த அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தந்தான், அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லித் தந்தார் என்பதற்காக பள்ளியில் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் இந்த சபையின் மூலமாக மன்னிக்கப்படுகிறது. யார் ஒரு ஜும்மாவை ஆரம்ப நேரத்தில் கலந்து கொண்டு ஜும்மாவுடைய கொத்துபாவில் கலந்து கொண்டு தொழுகையை முடித்தாரோ அவருக்கு அந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் உள்ள சிறுபாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. இதையெல்லாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் எதற்காக இந்த உபதேசத்தை அல்லாஹ் சொல்கிறான்? நன்மையை சம்பாதிக்கும் நாம் நம்முடைய ஆத்மாவில் தீமை கலந்து விடக்கூடாது. நன்மையில் மட்டுமே நாம் பயணிக்க வேண்டும். பொய்யை பற்றி பேசினோம், இல்லா மாசா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர நம் சமூகம் அதிகமான நபர்கள் பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பொய்யில் தெரியுமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய ஆபாசமும் அசிங்கங்களும் பொய்யும் கலந்த திரைப்படங்கள் இருக்கக்கூடிய தியேட்டர்களில் சென்று பார்க்கக்கூடிய நம் சமுதாயத்தை சேர்ந்த வருகா அணிந்த பெண்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அது முற்றிலும் பொய்யான தகவல் பரப்பப்படுகின்றன. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஆத்மாவிற்கும் அறிவிற்கும் நாம் எட்டாத காரியங்களை திரையிலே காண்பித்து தருகிறார்கள். அதை பார்த்த பிறகு நம்முடைய நப்சானது பலகீனமாக இருக்குமானால் நிச்சயமாக அவன் சொல்லக்கூடிய விஷயத்தை அடைய வேண்டும் என்று ஆசை கொள்ளும், ஆவல் கொள்ளும். அந்த ஆசையும் ஆவலையும் ஷைத்தான் முழுமையாக காண்பித்து தந்து விடுவான். அதில் என்ன இருக்கிறது? அத்தனை காரியங்களும் பொய்யான காரியங்கள். சினிமா மட்டுமல்ல, சீரியலாக இருக்கட்டும், காமெடிகளாக இருக்கட்டும், பிற மனிதனை கேலி செய்து கிண்டல் செய்து மற்றவர் சிரிப்பார்களானால் அதை சேர்ந்து நாமும் சிரிப்போமானால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சஹீஹான ஹதீஸ், யார் ஒருவர் பிறரை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஒருவரை கிண்டல் செய்கிறாரோ அவர் பாவம் செய்வரில் பெரும் பாவம் செய்யக்கூடிய நபராக மாறுவார். அவருக்கு ஒரு கண்ணியம் உண்டு.
அவருக்கு ஒரு கண்ணியம் உண்டு. அந்த கண்ணியத்தை நாம் கெடுக்க முடியாது. அல்லாஹ் படைப்பிலே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு முறையில் அல்லாஹ் படைத்திருப்பான். சிலருக்கு அறிவில் சிறந்த அறிவை கொடுத்திருப்பான், சிலருக்கு அழகில் சிறந்த அழகை கொடுத்திருப்பான், சிலருக்கு ஆடையில், இப்படி ஒவ்வொரு விதத்திலும் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கு அருள்கொடை அதிகமாக கொடுத்திருப்பான். அந்த அருள்கொடைகளில் குறைவானதை கண்டு நாம் யாரையும் கிண்டல் அடிப்பதோ கேலி செய்வதோ செய்தால் அவர் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் பாவம் செய்தவரில் பெரும் பாவம் செய்தவராக ஆகிவிடுவார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காண்பிக்கிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பத்தில் அல்லாஹ் சொன்னது போல் இதுவரைக்கும் நாம் எப்படி வாழ்ந்தோமோ அது பிரச்சனை இல்லை. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். ஆனால் இன்று என்னால் பேசப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ்வால் நாடி இருக்கும் இரு வானவர்கள் பதிவு செய்து விட்டார்கள். மா யல்ஃபிலு மின் கௌலி இல்லா லதைஹ ரகீபுன் அதீத். உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பதிவு செய்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு இரு வானவர்களை நியமிக்காமல் இல்லை என்பதாக சூரத்துல் காஃபில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொண்ட ஒருவர் பேசினால் நல்லதை மட்டும் பேசட்டும், இல்லை என்றால் அவர் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும், அது அவருக்கு சிறந்தது. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை தாய்மார்களே, பேச்சை நாம் குறைத்து விட்டாலே அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நம்மால் உணர முடியும். நம்முடைய பாவங்கள் ஆரம்பமாகுவது முதல் இடம் நம்முடைய நாவில் இருந்துதான். நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மிகவும் பொருத்தமான நபராக வாழ்ந்து மிகவும் பொருத்தமான நபராக நம்மால் மரணிக்க முடியும். சஹாபாக்கள் ஏன் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்பட்டார்கள்? ஏன் கட்டுப்பட்டார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பது சொர்க்கத்திற்கு, அவர்கள் தடுப்பது நரகத்திற்கு என்பதை சரியாக உணர்ந்து கொண்டார்கள். நமக்கும் அதே தகவலைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையின் வாயிலாக அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிமொழியின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகிறான். இரண்டுமே ஒன்றாக கலந்ததுதான். அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் படிப்பினையாக பாடமாக செயல்முறைப்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக நாமும் தோர்த்து விடுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எதற்காக தோர்த்து விடுவோம்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வ நஃப்ஸின் வமா ஸவ்வாஹா. அந்த நஃப்ஸை படைத்தவன் நஃப்ஸின் மீதும் நஃப்ஸை படைத்தவன் மீதும் சத்தியமாக, தன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து கொண்டான். அதை யார் பாவத்தில் புகுத்தினாரோ நிச்சயமாக அவர் தோல்வி அடைந்து விட்டார். பாவம் என்பது நம்முடைய ஆத்மாவிற்கு அல்லாஹ் தெளிவான முறையில் அறிவித்து தருகிறான். நான் ஒன்றை செய்கிறேன் என்றால் அது நன்மையா தீமையா என்பதை. அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இதுதான் சஹாபாக்களுடைய நன்மையை செய்து நன்மையை அடைந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அதனுடைய கூலி எதிர்பார்த்து கேட்ட கேள்விகள். யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஈமானுடைய சுவையை எங்களால் உணர்ந்து கொள்ள முடியுமா? நீங்கள் அல்லாஹ் எங்களுக்கு இறை நம்பிக்கையை தந்தான், ஈமானை தந்தான் என்று சொல்கிறீர்களே, அந்த ஈமானோடு நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்கிறீர்களே, அந்த ஈமானுடைய சுவையை எப்படி உண்ணக்கூடிய உணவுகளுக்கு சுவையை நாம் உணர்ந்து சாப்பிடுகிறோமோ, எந்த இடத்தில் எது கிடைக்கும், அதை எவ்வளவு நேரங்கள் அமர்ந்து கொண்டு சாப்பிடலாம், அதை என்னுடைய குழந்தைக்கு எப்படி கொடுக்கலாம், என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய கணவனுக்கு, என்னுடைய தாய்க்கு, என்னுடைய தந்தைக்கு எப்படி கொடுக்கலாம் என்று உலகத்தில் நாம் ஆசைப்படுகிறோமோ, இதுபோல் யா ரசூலல்லாஹ் ஈமானுடைய சுவை எங்களால் உணர்ந்து கொள்ள முடியுமா? ஏன் உணர்ந்து கொள்ள முடியாது? உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். ஹலாவத்துல் ஈமான், ஈமானுக்கு எப்படி அல்வாவிற்கு ஒரு டேஸ்ட் உண்டோ, ஒரு சுவை உண்டோ, தின்று கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை அல்லாஹ் நம்முடைய நஃப்ஸில் ஏற்படுத்துகிறார். அதுபோல் ஈமானுக்கும் ஒரு சுவை உண்டு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த பண்பில் நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். ஈமானுடைய சுவையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கும் பொழுது, ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்கு உன்னுடைய உள்ளம் ஆர்ப்பரிக்கும் என்றால், ஆசைப்படும் என்றால், 12:30 மணிக்கு ஜும்மா, நான் வேகமாக செல்ல வேண்டும், பள்ளிக்கு செல்ல வேண்டும், பள்ளியில் மக்கள் உட்காரக்கூடிய விரிப்பை எல்லாம் நான் விரிக்க வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும், எல்லா காரியங்களும் நான் செய்து அந்த நன்மையை நான் அடைய வேண்டும் என்ற ஆசை நம்முடைய உள்ளத்தில் ஆர்ப்பரிக்கும் என்றால், ஆர்வம் கொள்ளும் என்றால், நீ ஈமானுடைய சுவையை உணர்ந்து விட்டாய் என்பதை நீ அறிந்து கொள். பாவம், ஒரு இடத்தில் பாவமான காரியம் நடக்கிறது, அந்த பாவத்தை கண்டு உன்னுடைய உள்ளம் அச்சத்தின் காரணமாக அதை வெறுத்து நீ அந்த இடத்திலிருந்து ஒதுங்குகிறாய் என்றால் ஈமானுடைய சுவையை நீங்கள் தெள்ளத் தெளிவாக உணர்ந்து கொண்டீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். எந்த விஷயத்தையும் சொல்லாமல் இல்லை, எல்லா விஷயத்தையும் சஹாபாக்கள் மூலமாக எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு போயிட்டார்கள். எப்படி? தன்னை பற்றி கூட சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இப்பொழுது உங்களை கண்களுக்கு முன்னால் நாங்கள் பார்த்து ஈமான் கொண்டோம், இன்னும் எத்தனையோ சமூகங்கள் உங்களை பார்க்காமலே மறுமை நாளில் ஈமான் கொண்டு அந்த மறுமை நாளிலே மஹ்ஷர் மைதானத்திலே வந்து நிற்பார்கள், அவர்களை எல்லாம் நீங்கள் எப்படி அடையாளம் கண்டுகொள்வீர்கள்? எப்படிப்பட்ட கேள்வி! அவர்களை நீங்கள் எப்படி அடையாளம் கண்டுகொள்வீர்கள்?
1000 வெள்ளை குதிரைகள் இருக்கக்கூடிய இடத்தில் எப்படி ஒரு கருப்பு குதிரை நின்றால் தனியாக எனக்கு எடுத்து காட்டப்படுமோ அப்படி என்னுடைய ரப்பாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் மீது ஈமான் கொண்ட மக்கள், நான் சொன்ன என்னுடைய ரப்பை வணங்கிய மக்கள், அவனை வணங்குவதற்காக எடுத்த ஒளிவின் காரணமாக அந்த ஒளிவின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு பிரகாசத்தை கொடுப்பான். அதை வைத்து நான் அடையாளம் கண்டுகொள்வேன். இவர்கள் எல்லாம் என்னையும் என்னுடைய ரப்பாகி அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டவர் என்று அவர்களை பரிந்துரைக்காக வேண்டி நான் அழைப்பேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் 1400 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். எத்தனை பேர் ஒழுவை அதிகமாக நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த ஹதீதை கேள்விப்பட்ட சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒழுவின் மூலமாகத்தான் எங்களை அடையாளம் காண்பீர்களா? நாங்கள் எங்களுடைய ஒழுகளை அதிகப்படுத்திக் கொள்கிறோம், ஒழுவெடுப்பதை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்கிறோம் என்று அன்று அல்லாஹ்வுடைய தூதை பார்த்த சஹாபாக்கள் சொன்னார்கள். பார்க்காத நாம் எத்தனை நபர் இந்த ஜும்மாவுடைய ஆரம்ப நேரத்தில் பள்ளிக்குள் வந்தோம்? ஒரு மகத்தான நேரம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 24 மணி நேரங்களும் மகத்தான நேரத்தை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான். கியாமுல் லைலில் ஆரம்பிக்கக்கூடிய, தஹஜ்ஜத்தில் ஆரம்பமாகக்கூடிய நேரம் ஃபஜ்ருடைய முன்சுன்னத், ஃபஜ்ருடைய தொழுகை, லுஹா தொழுகை, ஜும்மாவுடைய நேரம், அடுத்து அசர், அடுத்து மக்ரிப், அடுத்து வித்ர், எல்லாம் அல்லாஹுவால் அருள்பாலிக்கப்பட்ட நேரம். எதற்காக? நாம் அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டிருக்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நாம் அதிகமான அமல்கள் செய்தால்தான் நிச்சயமாக நாம் சொர்க்கம் செல்ல முடியும். அந்த அமல்கள் தான் நம்முடைய பாவத்திலிருந்து மீண்டு தௌபா செய்து அதற்கு பகரமான அதிகமான நன்மைகளை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை சொர்க்கத்திற்கு நுழைவிப்பான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான், தீமை செய்துவிட்டால் உடனே ஒரு நன்மையை செய்து விடுங்கள், அந்த தீமை அழிந்துவிடும் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதற்கு பிறகு தீமை செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். இந்த நன்மையும் தீமையும் நாம் பார்த்து நமக்கு நம்மை சாட்சி சொல்லிதான் நாம் கடக்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொர்க்கவாதிகளுக்கு சொர்க்கம் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு நரகத்திற்கு மேலே சிராத்து பாலத்தை அல்லாஹ் விரிப்பான். அந்த சிராத்து பாலத்தில் மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய நபர்களும் உண்டு, வேகமாக ஓடி சென்று கடக்கக்கூடிய நபர்களும் உண்டு, நடந்து சென்று கடக்கக்கூடிய நபர்களும் உண்டு, தவழ்ந்து தவழ்ந்து கடக்கக்கூடிய நபர்களும் உண்டு, தவழ்ந்து வந்து நரகத்தில் விழக்கூடிய மக்களும் உண்டு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிராத்து பாலத்தை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் என்றால், நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள் நம்மை வேகமாக கடக்க வைக்கும், வேகமாக கடக்க வைக்கும். நாம் செய்த பாவங்கள் நம்மை நரகத்தை நோக்கி இழுத்துக் கொண்டே இருக்கும். அந்த இடத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உறவை பகைத்தவர்கள் அந்த பாலம் அவர்களுக்கு 2ஆக உடைந்து நேரே நரகத்தில் போய் விழுவார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டாய் என்று. எத்தனை பேர் என்று கவலைப்படுகிறோம்? என்னுடைய தாயோடு பேசுகிறேனா, தந்தையோடு பேசுகிறேனா, சகோதரனோடு சகோதரியோடு உறவுகளோடு சமூகத்தோடு முஸ்லீமோடு பேசிக் கொண்டிருக்கிறேனா? எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நரகத்திற்கு நம்மை சாட்சியாக வைத்து அல்லாஹ் அந்த நரகத்துக்குரிய அமலை செய்திருந்தால் அதிலே நம்மை விளவும் வைக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எல்லா மக்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பானாக. சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்ல அமல்களையும் நல்ல காரியங்களையும் யா ரஹ்மானே எங்களுக்கு கருணை காட்டி தந்துடுவாயாக. வாழும் பொழுது உன்னுடைய மார்க்கத்தில் வாழ்ந்து உனக்கு உன்னுடைய தூதருக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நீ விரும்பிய காரியங்களை பார்த்து நீ விரும்பிய காரியங்களை செய்வெடுத்து நீ விரும்பிய காரியங்களை பேசி உன்னுடைய விருப்பத்தோடு மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உள்ளத்தாலும் உணர்வாலும் ஒளிந்து எங்களை உயர்ந்த சூனத்தில் உன்னோடும் உன்னுடைய தூதரோடும் எங்களை வாழ வைப்பாயாக. வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ தூப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா லா துஸு குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப்.